வணக்கம் நேர்களே. REIT ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இதுக்கும் நிஃப்டிக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்குங்கிறதை பார்ப்போம். REITங்கிறது ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் யூஎஸில் வந்து 1960-61 கொண்டு வந்தாங்க. இந்த சிகார் எக்ஸைஸ் டேக்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஆக்டில். ஸோ எக்ஸ்போஷர் ஆஃப் லார்ஜ் ஸ்கேலில் உள்ளதை இன்கம் ஜெனரேட்டிங் ரியல் எஸ்டேட்டில் கொண்டு வந்தாங்க. அதையே நம்ம ஊரில் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் கொண்டு REITயை 2014 ரெகுலேஷன்ஸோட நம்ம மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுக்கும் நிஃப்டிக்கும் என்னங்க சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா கடந்த 4 மாதமாக நமது சந்தைகள் ஈக்விட்டி மார்க்கெட் பார்த்தோம்னா ஒரு ஓவர் 20% விழுந்தது. ஸோ அதில் வந்து 77% ஆஃப் த ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா நெகட்டிவ் ரிட்டர்ன். 10% வந்து தான் ஒரு லார்ஜ் கேப்பில் ஒரு பெட்டராக இருந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் நிஃப்டி இண்டெக்ஸும் விழுந்தது, நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸும் விழுந்தது இல்லையா. ஆனால் நமக்கு வந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ் பிட்வீன் செப்டம்பர் 2024 டு ஜனவரி 2025 பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 25% விழுந்திருக்கு. அதே சமயம் நிஃப்டியும் 13% விழுந்திருக்கு. ஆனால் REIT பார்த்தோன்னா ஒரு ஸ்டடி ரிட்டர்னை, ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ மெயினாக வந்து இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10%லேருந்து 15% கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஸ்டாக்ஸ் வந்து NSEல லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் டைவர்ஸ்ஃபை வே ஆஃப் ஆக்டிவிட்டியில் இதை வச்சுவது நல்லதுன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.